ஹாய். ஹாய் கேஷா தானே? நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஐலேஷஸ் செய்யணும்னு. So this is for you. ஒருத்தவங்க உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. யாருமே இல்லைங்க. இல்லை இருக்காங்க. அவங்க மேலே வரதப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சொல்லுங்க சிஸ்டர், ஆனால் என்னதுக்கு இது கிஃப்ட்டு? சொல்லுங்க. அவங்க தானே ரீனி தானே? யார் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். அவங்க தான் ரீனி தான். அவங்க தான் அங்கே நின்று பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க தான். சரி பிடிங்க. சரி கேஷா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோ இல்லை. ஆனால் வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து சாரி, ஐ லவ் யூ இந்த 2 வார்த்தையிலையும் ஒரு புக்கே கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்துருப்பாங்க? அவங்க தானே, வேறு யாரும் இல்லையா? ஸோ இது கொடுத்தவங்க யார் அப்படின்னா உங்கள் அன்புள்ள அக்கா, உங்கள் அன்புள்ள தோழி ரீனி. ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்லி இது கொடுத்துருந்தாங்கன்னா, ஏன் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கோ அவங்களுக்கோ ஒரு சின்ன மன வருத்தம், வாக்குவாதத்தில் ஒரு தவறான வார்த்தையை தெரியாமல் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அது அவங்க ரொம்ப மீன் பண்ணலை. ஆனால் அந்த வார்த்தைக்காக நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க. அந்த வார்த்தையை நினச்சி ஓகே நான் உங்களை வந்து பெருசாக நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையால் என்னை ரொம்ப சின்னதாக்கிட்டீங்க அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறத வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோட இல்லை, பழைய அட்டாச்மெண்ட் கிடைக்கல. ஏன்னா உங்கள் ஹார்ட் வந்து ஹர்ட் ஆச்சு. am I right? ஸோ உங்களை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணதுக்கு ஐம் வெரி சாரி. உங்களை வந்து நான் மீன் பண்ணலை ஹர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே மனசில் வச்சுக்க கூடாது. பழைய மாதிரியே, பழைய கேஷாவா, பழைய ரீனியாவே எப்பயுமே எது நடந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வாக்குவாதம் வர்றது சகஜம். ஆனால் அதே நீங்கள் மனசில் வச்சுருந்தா அவங்க இன்னமும் தினம் உங்களை பார்த்து ஹர்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவந்தும் நீங்கள் வந்து அவங்க கூட வெளியே போகிறீங்க, அவங்க கூட பேசுகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் வந்து அந்த ஒரு பழைய அட்டாச்மெண்ட் கிடைக்கல உங்ககிட்டேருந்து. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ஐம் வெரி சாரி சொல்லி தான் இதை அன்புள்ள தோழி ரீனி கேஷாக்காக அனுப்பியிருக்காங்க. ஓகே. ஸோ அது அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், யூ ஆர் த ஸ்பெஷல் பர்சன் சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஒரு எஃபர்ட்டில் எடுப்பாங்க. பரவாயில்ல பேசிட்டோம், ஹர்ட் ஆகிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது, சாரி கேட்டோம், தெரியாத மாதிரி இருக்காங்க, நம்மளும் தெரியாத மாதிரி இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாவா? ஸோ உங்களை அவங்க ரொம்ப ரொம்ப வேல்யூபலாக, யூ ஆர் த வேல்யூபிள் பர்சன் சொல்லிட்டு தான் இது செஞ்சுருக்காங்க. ஆமாவா? ஸோ மன்னிச்சிட்டிங்களா? நான் கோச்சிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. நான் கோச்சிக்கல, என் மனசுல எதுவுமே இல்லை. நான் அப்போ சொன்னேன் அப்புறம் அது பேசாதீங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்படி அதுக்கப்புறம் நான் என்னோட பர்சனல் விஷயத்தினால நான் வந்து நல்லா இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ நான் மட்டும் தான் கோச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்காக ஒரு புது ஃப்ரெண்டும் அனுப்பியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு அவங்க மேலே கோவம் இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டை நீங்கள் வந்து ஏசிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த ஃப்ரெண்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி தேடி வந்திருக்காங்க.
அவங்க மேலே கோபம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள அடிக்கணும்னு நினைக்கும் போது இவங்கள நீங்கள் அடிச்சிடலாம். அவங்கள நீங்கள் அடிக்க முடியாது டைரெக்டாக. ஸோ இவங்கள நீங்கள் அடிச்சிக்கலாம். ஓகே. ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் தான். எனக்கு அவங்க வார்த்தையாக சொல்லியிருந்தாலே போதும். எனக்கும் அவங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க தான் என் லைஃப்ல. அதாவது ஆக்சுவலி என் கூட போன கலாச்சி கூட அப்படி இல்லை. அளவுக்கு அவங்க எனக்கு. பட் ஆனால் அவங்க இவ்வளோ பண்ணி எஃபர்ட் போட்டிருக்க வேணாம்னு நினைக்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் எப்பயும் வந்துட்டேன். மனசுல எதுவுமே இல்லை. அவ்வளோதான் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பழைய மாதிரி இல்லையா? நான் எப்பயும் போல தான் இருக்கேன். மேபி அவங்களுக்கு தெரியல. Distance. ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு வேற. அப்ப பக்கத்துலயே இருந்தோம். நேர்ல ஸ்டே பண்ணிருந்தோம். சும்மா பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தை பாய்க்காத மணிக்குலேருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல. இப்போ நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. தெரியல. மேபி அவங்க நார்மலா நடக்கிற விஷயம் அந்த வார்த்தைக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப இதாக தெரியல தெரியலையே. ஸோ நீங்கள் அவங்கள மன்னிச்சிட்டிங்களா? எதுவுமே இல்லை. மன்னிக்கிறது தான் பெரிய வார்த்தை. நான் அதெல்லாம் எதுவுமே மனசுல வச்சுக்கவே இல்லை. வா. எனக்கு அவங்க எப்படியோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இது வந்து அது ஏதோ சிறப்பா சொல்லிட்டாங்க. நான் அதை போய் மறந்துட்டேன். நான் அதனால எதுவுமே நேரம் கேட்டுருவேன். நம்ம மனசுல எதுவும் வச்சுக்க கூடாது. அதை வச்சு அது என் மனசுல எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு நல்ல மூட். என்ன மூட் மாத்துறதுக்கு. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ். அழகா இருக்கு குட்டி. பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு. ஏன்னா எனக்கு இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அவங்க தவிர. ஐயா வாங்க. இதுயா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சாரி. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆயிதான் இருக்கு மனசு. நான் மனசாக சொல்றேன். சாரி கேட்கவா? I do mean that day and the meditation. அது என் மனசுலே இல்லை. நான் மறந்துட்டேன். ஆமா அதான் உண்மை. உண்மையாவே மறந்துட்டேன். நார்மலா இருந்தா எப்படி பேசுவேன், நார்மலா இல்லைன்னா எப்படி பேசுவேன்? ஆக்சுவலி அதுக்கும் மேல எனக்கு ஒரு பிரச்சனை தெரியுதானே. அதனால நான் வேணேன். அது இது Maybe அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி இந்த வார்த்தை என் மனசுல இல்லை. சரி சரி, அழுவாத அழுவாத. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எது? இதெல்லாம் ஒண்ணுக்குமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் அதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துட்டேன். வா வலிக்குது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, எடுத்துக்கலையே. Hopefully எடுத்துக்கலாம். Sorry. சரி மன்னிச்சிட்டேன். போதுமா? இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவங்க இவ்வளோ பேசுனது. சரி நான் மன்னிச்சிட்டேன் இந்த ஒரு அது வார்த்தைக்காக. மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லைக்கா. அதான் சொல்றேன். அது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லைக்கா. நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பின்னைங்கலேருந்து நீங்கள் ஒரு 2 பேரும் ஃப்ரெண்ட். ஓகே. ஸோ நீங்கள் இல்லாமல் அவங்க இல்லாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. எப்போ உங்களை நான் திரும்பி பார்க்க போகிறேன் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் வந்து கேட்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்காக தான் அங்கேருந்து அவங்க இங்கே வந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப 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 வேல்யூவாக, யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் அப்படின்னு நினச்சி தான் இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. யூ ஆர் த பெஸ்ட் பர்சன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து எப்பயுமே வந்து இந்த ஜெலஸ்னஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். இல்லாட்டி அது ஃப்ரெண்டே இல்லை. இங்கேருந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டு கூடேருந்து வேறு ஃப்ரெண்டு கூட வெளியாகனா, நீ ஏன் போகிற, நான் தான் இருக்கல, நீ ஏன் கூட வா அப்படி சொல்கிறவங்க தான் ஃப்ரெண்ட். இல்லை நீ எப்படி வேணாலும் போய்க்கோ சொல்கிறவங்க ஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ அப்படியேப்பட்ட ஃப்ரெண்டில் இவங்க ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு. ஓகே. அதுக்காக தான் இது செஞ்சுருக்காங்க. ஹாப்பி. தெரியல என்ன சொல்லுங்க. அதான் நான் சொல்ல இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். இவங்க தான் செஞ்சுருப்பாங்க. வேற யாரும் செய்ய மாட்டாங்க.